ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புருஷோத்தம யோகம் அப்படின்ற 15வது அத்தியாயம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாகவே பகவான் ஆத்மா பற்றி பேசிட்டு வராரு. அதாவது ஆத்மானுடைய ஸ்வரூபத்தினுடைய அதிசயம், அது எப்படி அதிசயமானது, தனக்குத்தானே ஒளிவெட்டுக்கக்கூடியது, அதாவது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி அது அதிசயமான ஒன்றுன்னா எதனால் இந்த சம்சாரத்தில் கஷ்டப்பட்டுருக்கு? ஏன்னா அதுவும் பகவானுடைய ஒரு அம்சம் தானே அப்படின்றதுக்கு பகவானே பதில் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஆத்மா மனதோடு சேர்த்து இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 புலன்களோடைய விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால கர்மங்கள் செய்கிறது. அதனால் அடுத்தடுத்து இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் பகவான் இந்த ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு ஆத்மா போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த ஆத்மா மட்டும் ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு போகலை, அது மாதிரி போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போகுது. என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மங்கள். முதல்ல இந்த உடல்னால தான் கர்மங்கள் ஏற்படுது, ஆனால் அந்த உடல் அழிஞ்ச பிறகு கூட அந்த கர்மங்கள் அழியறதுல, அதனால அந்த கர்மங்களை முதல்ல எடுத்துகிட்டு போகுது. அந்த கர்மத்தினால ஏற்படக்கூடிய வாசனைகள், பதிவுகள், அது மட்டும் இல்லாமல் புலன்களோடு சேர்த்து பஞ்ச தன்மாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகுதுன்னு இப்போ முன்னாடியே பார்த்தாச்சு. இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த புலன்களுடைய அனுபவம் தான் அப்படின்னு. அப்படி என்ன புலன்களுடைய அனுபவம் அப்படின்றத தான் பகவான் இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. ஸ்ரோத்ரம்னா கேட்கும் திறன் படைத்த காது. ஸ்ரோத்ரம்னா கேட்கறது இல்லையா, அதனால கேட்கும் திறன் படைத்த காது. சக்ஷுனா பார்க்கும் திறன் படைத்த கண். ஸ்பர்ஷனம்னா தொடும் திறன் படைத்த மெய். ரசனம்னா சுவைக்கும் திறன் படைத்த நாக்கு. கிராணம்னா நுகரும் திறன் படைத்த மூக்கு. இது போல இருக்கக்கூடிய அந்த புலன்கள் அதிஷ்டாய, இதையெல்லாம் பற்றி கொண்டு தான் ஆத்மா விஷயங்களை அனுபவிக்குது. ஏன்னா ஆத்மாவனால தன்னந்தனியாக எதையுமே அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் அந்த உடல் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த புலன்கள்லாம் கொண்டு தான் ஆத்மா இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்குது. முக்கியமாக மனசை விட்டுறக்கூடாது. ஏன்னா மனசு தான் எல்லா புலன்களுடைய தலைவர் போல இல்லையா. மனஹாச்ச, இந்த 5 புலன்களை ஆட்சி செய்யக்கூடிய மனத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் கொண்டு தான் விஷயான் உபசேவத்தே, ஆத்மா விஷய சுகங்களை அனுபவிக்குது. இப்படி விஷய சுகங்களை அனுபவிக்கிறதுனால தான் சம்சாரத்திலையும் கட்டுப்பட்டிருக்குன்னு. இப்போ எதுக்கு பகவான் தனியாக இது ஒரு ஸ்லோகத்தில் எடுத்து சொல்கிறாருன்னா, ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஆத்மா எதையுமே அனுபவிக்க முடியாது. அதனால தான் ஆத்மானுடைய ஸ்வரூபத்தினுடைய அதிசயத்தை பகவான் அப்படி எடுத்து சொல்கிறாரு. ஆனால் நமக்கு தோணல, அப்படி ஒரு அதிசயம் படைத்த ஆத்மானா ஏன் இப்படி கட்டுப்பட்டிருக்குன்னு. அதுக்கு காரணத்தை தான் இந்த கடந்த 2 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது தான் மட்டும் போகலை, கூட சேர்த்து கர்மங்களுடைய பதிவுகள், அந்த புலன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுதுன்னு. அந்த புலன்களை கொண்டு தான் விஷயங்களை அனுபவிக்குது. அப்போ விஷயங்களை அனுபவிக்கிறதுனால தான் பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு பாவம் புண்ணியம்லாம் சம்பாதிச்சு அந்த கர்மங்களை திரும்ப எடுத்துகிட்டு போகுதுன்னு இப்படின்னு ஒரு சுழற்சியாக போயிட்டுருக்கு. அதனால தான் ஆத்மா பகவானுடைய அம்சமாக இருந்தால் கூட இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கு. ஏன்னா தான் செய்த கர்மங்கள், இந்த கர்மங்களும் பகவான் கொடுக்கல, அந்த தானாக செய்த கர்மங்கள்னால தான் அப்படின்னு விளக்கறதுக்குனால தான் இந்த 2-3 ஸ்லோகங்களாக பகவான் ஆத்மாவை பற்றி பேசிட்டு வராரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.